ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயில் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னுமே வந்து டச் பண்ணலை. ஆனால் இந்தியன் மார்க்கெட் க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா எம்சிஎக்ஸில் வந்து அந்த பேட்டர்ன் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் எடுத்திருக்கு. ஆனால் எடுத்தால் கூட நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். இந்த இடத்துல வந்து ஒரு கான்சல்டேஷன் மார்க்கெட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6600 6435 வரைக்கும் ஒரு கான்சல்டேஷன் மார்க்கெட் தான் இருக்குது. பார்க்கலாம். இந்த வந்து அதாவது பார்த்திங்கன்னா ஜூலை 22 ஹையை பிரேக் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பை வந்து போகும். அது வரைக்குமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 6600 ஒரு 6282 வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் கேண்டில்ஸ். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி ஆகஸ்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா 6556, பிவோட் வந்து 6489, சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 6436. 15 மினிட்ஸில் போயிடலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓவராலாக பார்த்திங்கன்னா யூஎஸ் ஆயில் வந்து ஓவர் நைட்டில் அவ்வளோ பெரிய ஒரு ஃபாலோ ஒரு ரைஸோ கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்ப எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. அதாவது ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆச்சுன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அகெயின் 6600 வரைக்குமே வரதுக்காக ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. எவ்வளோ இறங்கினாலுமே மார்க்கெட் வந்து இன்றைக்கி மேலே தான் வரும். சப்போஸ் சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லைனா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினாலுமே சரி, அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 6360. எங்கே இறங்கினாலுமே 15 மினிட்ஸ் கேண்டில் பை கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியுமே பார்த்திங்கன்னா 6600 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது க்ரூட் ஆயிலில். ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் இந்த இடத்துல பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு மார்க்கெட்டு மேலே போகிற வரைக்கும் விட்டுருங்க. 6600 வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆன இடத்துலேருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னொரு கண்டிஷன் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இந்த சப்போர்ட்லேருந்து மேலே வர்றப்ப இந்த பிவோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த பிவோட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே என்ன சொல்கிறதுனா ஒரு கான்சல்டேஷன் மாதிரி ஆகிட்டே இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சேனல் வந்து ஃபார்ம் பண்ணும் 15 மினிட்ஸில். அந்த மாதிரி சேனல் ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகி ஒரு 6350 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த சேனல் ஃபார்ம் பண்ணுறது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். எந்த இடம் அப்படின்னு இந்த இடத்துல பாருங்கள். சேனல் வந்து ஒரு ஃபார்ம் ஆயிருக்குங்களா? சேனல் வந்து ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த சேனலை பிரேக் விடிச்சு, அதாவது பிரேக் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா 6500 6400 வரைக்கும் வந்திருக்கு. இது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிவோட் பாயிண்டில் தான் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. செல்லிங் ப்ரெஷரில் ஒன்று பிவோட்டில் நடக்கலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் நடக்கலாம். நேற்றே பார்த்திங்கன்னா தெரியும் 15 மினிட்ஸில் சேனல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடம் இந்த இடத்துல வந்து சேனல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்ச உடனே அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து செல்லிங் நடந்திருக்கு. இப்படி தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அனலைஸ் பண்ணி நாம் வந்து ட்ரேட் பண்ணணும். கண்டிஷன்ஸ் வந்து சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா, இல்லை சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துடும். ரெண்டாவது கண்டிஷன் படி பிவோட்டில் இந்த மாதிரி சேனல் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆச்சுன்னா கீழே வரும். மூணாவது ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி 6600 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது க்ரூட் ஆயிலில்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. பட் யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து டச் பண்ணலை. பட் க்ரூட் ஆயிலில் வந்து எம்சிஎக்ஸ் வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் அது வந்துச்சுன்னா ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 74 வரைக்கும் வந்துட்டு டர்ன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரில் க்ரூட் ஆயில் வந்து ஜூலை 22 ஹை 6633 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6900 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.